ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய அருண். இந்த ஒரு வீடியோவில் மட்டுமே நீங்கள் ஃபுல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கேட்டிராத, இது வரைக்கும் ஒரு ஒரு புதிய உணர்வு, ஒரு ஃபீல் உங்களுக்கு உணராத ஒரு விஷயத்தை இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். எதுக்காகனா, அதாவது ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில், பர்டிகுலர் டியூரேஷனில் நீங்கள் அதை கன்வே பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுகிற கான்வர்சேஷனும் சரி, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லக்கூடிய பதிலும் கேள்விகளும், இது எல்லா விஷயங்களும் எந்த ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியாக ஒரு எமோஷ்னலாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், இந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆடியோவில் நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஈஸியாக உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்கிறது அது எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட லைஃப் இது வரைக்குமே ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸில் போயிட்டுருக்கா, ஒரு சரியான ஒரு பாதையில் இல்லாமல், நீங்கள் விரும்பக்கூடிய பாதையில் இல்லாமல், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் இல்லாமல் ரொம்ப புவராகவும், அதே சமயம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு நார்மலான ஒரு நோக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்பொழுது இந்த ஒரு வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய ஸ்கில் செட், இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், உங்களோட க்ரோத் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த க்ரோத்தை நீங்கள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் செட் இருக்கணும், ஒரு திறமை இருக்கணும். அந்த திறமையை எப்படி வளர்த்துக்கிறது, அண்ட் இண்டிவிஜுவலாக இந்த உலகத்தில் நீங்கள் சர்வை பண்ணுறப்போ என்னென்ன விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கான திறன் வச்சுக்க முடியும். இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் அப்படிங்கிறது அதில் ஒரு பார்ட். ஸோ என்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, அது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் செட் என்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த உலகம் உங்களை எடை போடும். இந்த உலகம் உங்களை ஒரு தராசில் ஒரு வெயிட்டேஜ் வச்சு அதில் நம்மளுடைய ஸ்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வெயிட் பார்ப்போம்ல. ஸோ அது மாதிரி இந்த ஒரு பேலன்சிங் எப்போ கிடைக்கும்னா, உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஸ்கில் செட் இருக்கும்போது தான் இந்த உலகம் உங்களை முழுமையாக மதிக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். இது என்னுடைய பர்சனலான ஓனான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ பாட்காஸ்ட் மூணாவது நாளில் இருக்கிறோம். ஸோ இந்த தேர்ட் டேயில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு ஆடியோவும் செகண்ட் ஆடியோவும் கேட்காதவங்க தயவு செஞ்சு அந்த ஒரு ஆடியோவை கேட்டுருங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஒன் பை ஒன்னாக, அதோட கண்டினியூஷன், அதோட கோர்வையாக தான் நம்ம இதை சொல்லிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு டே பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எப்படி நம்ம பண்ண முடியும், நிறைய விஷயத்தை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில ரகசியங்கள், சீக்ரெட்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் போன வீடியோஸ்லேயும் ஒரு வே ஆஃப் அப்ரோச், இது மாதிரி விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ தேர்ட் டே இந்த ஒரு ஆடியோவில் நம்ம நம்மளுடைய லைஃப் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் சக மனிதர்கள், இப்போது எங்கே போனாலுமே நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய மனிதர்கள் வித்தியாசமான ஆட்கள் இருந்தாலும், நம்ம எந்த வின் டு வின் அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு, அந்த ஒரு பொசிஷனுக்கு நம்ம போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் அந்த சக மனிதர்கள் நம்ம பார்க்கும்பொழுதும் அந்த வின் டு வின் கான்செப்ட் நம்மளுக்கும் கிடைக்குமா, நம்மளும் வின் பண்ணணும், மற்றவங்களும் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கான கோட்பாடை நம்ம எப்படி பெறுறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் பரவலாக நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம சர்வை பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இந்த ஒரு ஆடியோ கேட்டாலும் உங்களுக்கான ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட், அண்ட் மோரோவர் எமோஷ்னலி யூ ஹாவ் டு பி அட்டாச் வித் வாட் யூ வாண்ட். என்ன விஷயம் உங்களுக்கு ரியலாகவே வேணும் அப்படிங்கிறத உணர்வு ரீதியாக நீங்கள் இந்த யூனிவர்சிட்ட, ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்சம் அப்படி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வணங்கக்கூடிய கடவுள், ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கடவுள் வணங்குகிறோம். ஸோ அந்த ஒரு கடவுள் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி வெரி கான்சன்ட்ரேட் ஆன் வாட் யூ வாண்ட். ஒரு படத்தில் கூட, ஒரு ரஜினி படத்தில் கூட, நீ உன்னை கவனித்தால் ஆண்டவன் உன்னை கவனிப்பார், உன் வாழ்க்கை உன் கையில். ஸோ அப்படி ஒரு வசனம் அந்த ஒரு வசனத்தையும் எழுதியிருப்பார், உன் வாழ்க்கை உன் கையில். அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுதான் நம்ம கையில், அதுதான் நம்ம லைஃப் அப்படிங்கிறதே சொல்லலாம். யார் நினச்சாலும், என்ன விஷயம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும், கண்டிப்பாக நிச்சயமாக இந்த உலகத்தில்
பாசிபிள் தான். ஏன்னா நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்கும்னு விஷுவலாக நம்ம நினச்சோம் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்போ முடிவு பண்ணுவீங்கன்னா அதுக்கான ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரும்போது. ஸோ ஃபுல் கான்ஃபிடென்ஸ் எப்படி நம்ம பர்சனல் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் போன ஆடியோவில் ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒரு ஆடியோவும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு உணர்வு ரீதி எமோஷ்னலி நம்ம ஒரு விஷயத்தை தூண்டி விடும்போது, ஒரு விஷயத்த நம்ம வந்து அதையே நம்ம நினச்சிட்ருக்கும்போது அது வந்து ஈஸியாக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப சேடாக இருக்கிறது, ரொம்ப துக்கமாக இருக்கிறது, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறது, இது எல்லாமே நம்ம எமோஷ்னலி ஹவ் வி ஆர், நம்ம எப்படி வந்து நம்ம எமோஷ்னலாக எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டிகிட்டே இருக்கும். நம்மளோட உணர்வுகள், நம்ம திங்க் பண்ணுற எண்ணம் தான் அது வந்து ஒரு எமோஷனாக ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ உங்களுடைய எமோஷன்ஸ் எப்போதுமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஆங்கிலம், கற்றுக்கக்கூடிய இங்கிலீஷ் ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களை நோக்கி வரும். இந்த ஒரு ஆடியோ மூலியமாக நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிற ஒரே விஷயம் ஒன்று தான், என்னென்னா இந்த ஒரு ஆடியோவில் ஃபுல்லாகவே நான் இங்கிலீஷை வந்து பர்ஃபெக்டாக ஒரு கிராமர் ஓரியன்டாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கிராமரில் நான் இதில் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணியே இருக்க மாட்டேன். பட் உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதும், ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறப்பையும், ஒரு ஸ்கில் செட் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரிப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் இந்த ஒரு ஆடியோ பாட்காஸ்ட் மூலமா ஒரு முக்கிய நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் ஒரு லோன்லியான ஒரு விஷயம், ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன், நானாக வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அதில் நான் வந்து சந்தோஷத்தை ஏர்ன் பண்ணுறேன். விச் மீன்ஸ் வி ஆர் ஆன் த ட்ராக். எந்த ட்ராக்கில் இருக்கிறோம், அந்த ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரே பாயிண்ட், இப்போ நீங்கள் உங்களோட கையில் நோட் இருக்குன்னு நம்புகிறேன், அண்ட் ஒரு பெண்ணும் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நோட் பண்ணுங்கள். எமோஷனலி நான் வந்து ஒவ்வொரு நாளும், ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நான் திங்க் பண்ணுற திங்கிங் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலில் தான் இருக்கணும். நாட் ஃபார் சேட், ஒரு சேடாகவோ ஒரு ரொம்ப பயம் கலந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் உடைய ஒரு விஷயத்தோடு நான் வந்து இருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும்போது தான், இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, ஆனால் தனிப்பட்ட மனிதனாக நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணும்போது அது டெலிவர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு பி ஆன் த ரைட் ட்ராக். யூ ஹாவ் டு பி வெரி ஹாப்பியாக இருந்து இந்த ஒரு யூனிவர்ஸை நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஹாப்பியான ரெப்ளிகேஷன் நம்மள்கிட்ட வரும், அது நிச்சயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தோட நம்ம இங்கிலீஷ் பேசும்பொழுதும், இங்கிலீஷ் ஒருத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணும்பொழுதும் இந்த ஒரு ஹாப்பியான ஃபீலோட உங்களோட தாட் ப்ராசஸ், உங்களோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டு பேசும்போது உங்களுக்கு நார்மலாகவே சென்டென்ஸ் வரதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேர் இஸ் நோ டவுட். அண்ட் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கிறோம், ரொம்ப லோன்லியாக ஒரு இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் ப்ராப்பராக இல்லை ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கான்வர்சேஷனை ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தவங்களை டெலிவர் பண்ணும்போது அதுக்கான ரிப்ளை, அதுக்கான வெகுமதி உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி செய்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை நார்மலாக நம்ம பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்கள் கைக்குள்ளே எப்பொழுதுமே அதை வச்சுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எவ்ரி டைம் நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்லி ஆகணும். ஒரு இயற்கை, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சர், எல்லா விஷயத்தையுமே அது வந்து ப்ராப்பராக ஃப்ரம் த ஸ்டார்டிங், ஒரு சூரியன் ஸ்டார்டிங்கில் உதிக்கிறதுலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நார்மலாக எவ்ரிடே நடக்கக்கூடிய அதே ப்ராசஸ் நடக்குது. அண்ட் இயற்கை செய்யக்கூடிய பறவைகளும் சரி, விலங்கினங்களும் தன்னோட உணவை தேடி போகுது. அதுக்கப்புறம் அந்த நைட் டைமில் அதுக்கான ஓய்வு, அதுக்கான ரெஸ்ட்டு ப்ராப்பராக அது எடுத்துக்குது. பட் மனுஷங்களாகிய நாம் ஒருவர் என்ன செய்கிறோம் அப்படின்னா,
அந்த ஒரு இயற்கைக்கு புறம்பாக செய்யக்கூடிய சில விஷயங்கள், அதாவது எக்கனாமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கைக்கு ஆரம்பத்தில் இருந்த வாழ்க்கை முறையும் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒரு சின்ன வாய் கொஞ்சம் குளறதுக்கு காரணம், இப்போ மார்னிங் ஒரு டைம் 3:34 ஆகுது. ஸோ இந்த டைமில் எழுந்து உங்களுக்கு ஆடியோ பாட்காஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் சொல்லப்போனால் ஒரு பாதி தூக்கத்திலே இருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஆடியோ பாட்காஸ்ட் ப்ராப்பராக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அண்ட் ஓகே, கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கணும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த டைமை எடுத்துங்களேன். இப்போ 3:35 இந்த டைமில் நம்ம என்ன விஷயத்தை நம்ம நோக்கி போகிறோமோ, ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது பிரபஞ்சத்தோடு நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகும், யூனிவர்ஸோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஒரு என் பிள்ளைங்களுக்கு, என் பசங்களுக்கு நான் வந்து ஒரு இங்கிலீஷ் சொல்லித்தரணும், அவங்கள வந்து இங்கிலீஷ் பேச வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சி ஹாப்பியாக அவங்கள வந்து நான் பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோடு பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்குறதுக்கான முக்கியமான ரீசன், நான் எந்த அளவுக்கு ஒரு ஈகரோட ஒரு ஆர்வத்தோடு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறனோ அந்த அளவுக்கு நீங்களும் கேட்பீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ எந்த விஷயத்த நீங்கள் வந்து இன்புட்டாக எடுத்து நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்களோ அப்போது அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இங்கிலீஷ்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களும் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த நீங்கள் வந்து டெலிவர் பண்ணும்போது அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துடும். எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட அதுக்கான ப்ராக்டிஸ், அதுக்கான வேகம், ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது இட் வில் டேக் லாங் டைம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதுக்கான டியூரேஷன் கொஞ்சம் குறையும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண எந்த அளவுக்கு டியூரேஷன் குறையுதோ அதே மாதிரி அந்த ஒரு பயம், பதட்டம் எல்லாமே போகும். ஆங்கிலம் அப்படிங்கிறதும் அப்படி தான். லாங்குவேஜ், நீங்கள் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கினாலும் இது காமனான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேனே. இப்போது உங்களோட லைஃப் அப்படிங்கிறது ஒரு கார், ஒரு பயணிக்கிற ஒரு பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, சரிங்களா? அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணக்கூடிய எந்த ஒரு கருவியும் நீங்கள் ஒரு லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒரு பயண கருவி உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த ஒரு லைஃபுக்கு, ஒட்டுமொத்த லைஃபுக்கும் நீங்கள் தான் டிரைவர். ஸோ அந்த பயணம் செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் கருவியோட டிரைவர், அதை ட்ரைவ் பண்ணுறது யார்? நீங்கள் தான். ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுங்க. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே போகிறோம், எந்த ரூட்டில் போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் டிரைவர். ஸோ எந்த ஸ்பீடில் போகணும், எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கணும், எங்கே பிரேக் பண்ணணும், எங்கே ஸ்பீட் பிரேக்கை க்ராஸ் பண்ணணும், எந்த இடத்துல இந்த உலகத்தை நம்ம பார்த்து சர்வை பண்ண முடியும், இது எல்லா விஷயங்களும் எங்கே பிரேக் பண்ணணும், முக்கியமாக எந்தெந்த இடத்துல ப்ராப்பராக பிரேக் பண்ணணும், எந்த இடத்துல நம்ம ஹை ஸ்பீடில் போகணும், இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு போக போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட அதை கன்வே பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிரைவராக இல்லாத பொழுது நீங்கள் சில விஷயங்களை வெளியில் ஷேர் பண்ணும்பொழுது அதற்கான மதிப்புகளும் அதுக்கான ரிப்ளிகேஷனும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெளியில் தாராளமாக சொல்ல முடியும். அதை அதை ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அது கொடுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ஒரு ஆடியோ பாட்காஸ்ட்டில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லா விஷயங்களும் இம்மீடியட்டாக ஹேப்பன் ஆகிடுது. இம்மீடியட்டாக நம்மளுக்கு வந்து ஓகே நானும் நல்லா பேசுகிறேன், ஓகே எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது மாறுபடும், நிச்சயமாக மாறுபடும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அப்சர்வேஷன் நாலேஜ் இருக்குமா. ஸோ ஒருத்தவங்களால் ஒரு 2 நாள் 3 நாள் அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது சில பேருக்கு 10 நாள் ஆகலாம், சில பேருக்கு 1 மந்த் ஆகலாம், சில பேருக்கு 6 மந்த் கூட ஆகலாம். அண்ட் இது ஏன் ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னா, டிபெண்ட் அப்பான் த ஸ்மார்ட்னஸ், அவங்களோட அப்சர்வேஷன்ஸ், அவங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிக்கிறாங்க, அதை எந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க,
அதை டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் இதை நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், இன்னும் ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிறத முழுமையாக உள்வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ அப்படின்னு பார்க்காம நான் ஆடியோ இதை கேட்டுட்ருக்கேன், நான் முழுசாக நான் அதை கவனிச்சிட்ருக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட்டு கேட்குறேன் அப்படின்னு இல்லாமல் நான் கவனிச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் போயிட்டு கவனிக்கிறாங்களே, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு கமெண்ட்ஸில் என்ன நடந்திருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்காங்க, ப்ளஸ் அடுத்த ஆடியோ என்ன கேட்கலாம், வேறு என்டர்டைன்மெண்ட்டான ஆடியோ என்னென்ன இருக்குது, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர் 1 hour கழித்து நம்ம அடுத்து மார்க்கெட் போகணும், இது மாதிரியான பர்சனலான ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே வேறு டிஸ்ட்ராக்ஷனில் இருந்துக்கிட்டே இந்த ஒரு ஆடியோவை நீங்கள் கேட்குறப்போ அதுக்கான ஃபுல் பெனிஃபிட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். எந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஆடியோ எடுத்துக்கிட்டாலும், என்னுடைய ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. இதில் நான் முழு கவனம் செலுத்துவேன் அப்படிங்கிற ஒரு 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 உறுதிப்பாட்டோடு நீங்கள் அதை பண்ணும்பொழுது மட்டும்தான் அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிப்ளை கிடைக்கும், ஃபுல் ஃபோக்கஸ்டான ஒரு விஷயம் கிடைக்கும். அதர்வைஸ் ஒரு டிஸ்ட்ராக்டடான ஒரு ஒரு லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண விஷயம் ரொம்பவே ஒரு கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறுபடக்கூடிய ஒரே விஷயம் இதில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் தான். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அண்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. இப்போது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை நான் உள்வாங்கிறதுக்கு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் கையில் மொபைல் ஃபோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதர் தென் மொபைல் ஃபோன்ஸ் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமாக இருக்குது, நம்மள உணர முடியுது. விச் மீன்ஸ் ஒருத்தவங்களை ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு இது மாதிரியான கருவிகளும் நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நம்ம நிறையா நேரங்கள் ஒதுக்குறோம். ஸோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். பட் நேரங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நம்ம செலவு பண்ணுறோம், யூ ஹாவ் டு பி த ப்ராப்பர் மேப் வித் யூ, யூ ஹாவ் டு த ப்ராப்பர் டைம் டேபிள் வித் யூ, யூ கேன் மெயின்டைன் த ப்ராப்பர் ஷெட்யூல். இந்த ஷெட்யூலில் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நேச்சராக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை ஃபஸ்ட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பி ரிட்டன். இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முழுமையாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரிட்டனாக எழுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், இந்தந்த விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளோ நேரம், அடுத்து என்னுடைய பர்சனல் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது கன்சிஸ்டன்சியாக இல்லாததுனால மட்டும்தான் நம்மளால் ஒரு நியூ ஸ்கில் செட்டை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியல, ஒரு நியூவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்மளுடைய லைஃப் ஒட்டுமொத்த லைஃப்பும் ஒரு 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 ரிவர்ஸ் ப்ராசஸை நோக்கி, ஒரு நேரான ஒரு க்ரோத் இல்லாமல் ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸை நோக்கி போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மள்ட்ட அந்த ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான அந்த டைமிங் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக கொடுக்குறதில்ல. எப்போல்லாம் நம்ம அது கொடுக்காமல் இருக்கிறோமோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸில் தான் போய்ட்டுருக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரம் த டே 1லேருந்து, ஸோ நான் இந்த டேலேருந்து நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்னுடைய மைண்டை நான் ஒரு ப்ராப்பரான ஸ்கில் செட்டில் கொண்டு வரதுக்காக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோவோ ஆடியோவோ அல்லது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் லைஃப்பில் குட்டியாக இந்த இடத்துல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத உங்களுடைய எமோஷ்னலி கனெக்ட் வித் அண்ட் ஸ்டார்ட் த ஒர்க் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ரிவர்ஸ் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டில் மூவ் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் ரொம்ப அதிகப்படியான யோசனை இல்லாமல் நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரோத்தை நீங்கள் விஷுவலாக பார்க்க முடியும். இதை தான் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஆணித்தனமாக. எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, இந்த எமோஷ்னலி கனெக்ட் வித் யுவர் ஆம்பிஷன்,
எமோஷ்னலி கனெக்ட் வித் யுவர் டே டு டே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப குயிக்காக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். இதை நான் இது ப்ராக்டிக்கலாக நான் உணர்ந்துருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையாகவே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எல்லா விஷயங்களும் நான் இந்த ஒரு ஆடியோவில் இந்த ஒரு 30 நாளில் நான் நிறைய சீக்ரெட்ஸ், நிறைய டிப்ஸு, டெக்னிக்ஸு இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் எல்லாத்தையும் உடச்சி நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தை நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸில் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு கிளாஸஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், வீக்லி ஒன்ஸ் ஒரு நல்ல ஒரு வே ஆஃப் அப்ரோச் நான் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லக்கூடிய ஓகே அடுத்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் பிளான் கொடுக்கும்பொழுது அவங்க டே பை டே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டே பை டே ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களுக்கான ஒரு சேஞ்சஸ், அவங்களுக்கான ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அவங்க ரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றம் நிகழும். ஏன்னா அந்த ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். பட் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும், கஷ்டப்படக்கூடிய பசங்களுக்கும், அதாவது அந்த ஒரு ஃபீஸ் கூட பே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பசங்களுக்கும் எப்படி நம்ம போய் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஓகே நம்ம பிள்ளைங்களுக்காக என்ன விஷயம் நம்ம நிறைய விஷயம் ஆன்லைன் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதை நம்ம இங்கே இருக்கக்கூடிய நார்மலாக ஒரு ஆடியோ கேட்டு ஒரு யூடியூப் மூலிமா அவங்களால பார்க்க முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா தாராளமாக அந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணலாம். அவங்க அதை சரியாக எடுத்துக்கிட்டு அவங்களும் லைஃப்பில் வின் பண்ணுவாங்க. எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய மனசோட ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதோட ஆரா, அதோடைய சர்க்கிள் ரொம்ப பெருசாகும். பட் நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப குறுகலாக ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்லேயோ ஒரு 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 ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணும்போது அதோட ஆரா, அதோட சர்க்கிள்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்ம we can imagine ourselves. நம்ம கண்டிப்பாக அதை இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு 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 நல்ல ஒரு தாட் ப்ராசஸோடு தான் உங்களுக்கு நான் இந்த ஒரு ஆடியோ பாட்காஸ்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் அதில் முக்கியமாக நான் இந்த ஒரு நம்ம செய்யக்கூடிய விஷயத்த ஒரு உணர்வு ரீதியாக ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலோடு பண்ண சொல்கிறோன்னா அந்த ஒரு விஷயம் குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் ஆகும். சேடாக நம்மளோட மனநிலை ரொம்ப கவலையாக இருக்குது, எல்லா விஷயங்களையும் நம்ம முழுமையாக உள்வாங்கிக்க முடியல, இது மாதிரியான கவலைகள் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த டே ஃபுல்லாகவே அதே சேட்னஸ், அதே கவலைகள் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அப்படிங்கிறதுல ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஸ்டார்டிங்கில் ஒரு ஹாப்பியான ஃபீலில் இருக்குது, போக போக அவங்களோட மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாப்பினஸ் குறையுது. அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த சொசைட்டியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத, ஒரு மேக்ஸிமம் அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக ஓகே அந்த ஒரு லோன்லினஸ், இந்த எல்லா விஷயங்களும் வரதுக்கு காரணம் அவங்களுடைய பர்ஸ்னலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ் போகிறதுனால மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பொழுதுமே அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஹாப்பினஸ் நாட் கம் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ பிறர்கிட்டேருந்து அந்த ஒரு ஹாப்பினஸோ எந்த இடத்துலேருந்துமே வர்றது கிடையாது. ஸோ ஹாப்பினஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான், நீங்கள் டிசைட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு விஷயம் வரும், நிச்சயமாக வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்போவுமே அந்த ஒரு வே ஆஃப் கான்வர்சேஷன், வே ஆஃப் தாட், வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் உங்களுடைய அந்த ஒரு விஷயத்தை, நீங்கள் நினைக்கிற விஷயத்தை, நீங்கள் போகக்கூடிய ட்ராவலை எப்படி நீங்கள் அந்த ஜேர்னி, அந்த ஒரு பாத்தை எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். வெதர் இஃப் யூ ஆர் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டோட ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு பாதை கன்ஃபியூஷனான ஒரு பாதையாக தான் இருக்கும் நிச்சயமாக. அதுவே நம்ம ஒரு பாத்தை ஓகே இந்த ரூட்டில் தான் போகணும், இந்த பாத் தான் நம்மளுக்கு முக்கியமான பாதை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த பாத்தில் நிலச்சிருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ அதற்கான ரிப்ளைஸும் அதற்கான ஒரு வெகுமதியும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆடியோவில் நான் சொல்லிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான், வெதர் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஆங்கிலம் பேசணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டே 1லேருந்து நீங்கள் எப்படி யோசித்து அதை நீங்கள் படித்து அதை விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இண்டிவிஜுவலாக நல்லா நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி அதை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். இப்போ இந்த ஆடியோ பாட்காஸ்ட் ஒருத்தவங்க கையில் போய் சேர்கிறதுக்கும்
அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொருத்தவங்க கையில் போய் சேர்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க கையிலையும் போய் இந்த ஒரு ஆடியோ ப்ளே ஆகும்பொழுது நீங்கள் கொள்ளக்கூடிய விதம், நீங்கள் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் நீங்கள் இந்த ஆடியோவை கேட்குறீங்களா, இல்லை லிசன் பண்ணுறீங்களா, இல்லை உண்மையாகவே நீங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இது மாதிரி நீங்கள் நெட்டில் பார்க்க முடியும், நிறைய விஷயத்த நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். பட் எந்த விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பில் கனெக்ட் ஆகி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் ரொம்ப குயிக்கான ஒரு ப்ராசஸ், ஒரு தாட் ப்ராசஸை க்ரியேட் பண்ணும். அதுக்கான சேஞ்சஸும் உங்களுக்கு நீங்கள் இம்மீடியட்டாக உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிடே ஹாப்பினஸ், ஒவ்வொரு நாளுடைய சந்தோஷங்களும் உங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைகள்லேயும் உங்களோட தனிப்பட்ட யோசனைகள்லேயும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய எண்ணம் செயலாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் சரியாக இருக்கிறதா, நேர்மறையாக நம்ம யோசிக்கிறோமா, அண்ட் நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப கை கொடுக்குதா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை எண்ணத்தை கூட நல்லதாக எண்ணுங்க. ஸோ அந்த விதை கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல குவாலிட்டியான யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுற ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கணும். அப்படிங்கிற முக்கியமான வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சேஞ்சிங் பாயிண்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு டியூன் ஆகிறதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த ஒரு ஒர்க்ஸ், அந்த ஒரு சேஞ்சஸில் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் மாற்றணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கிறதுல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்த கண்டினியூஸாக நம்ம இந்த யூனிவர்ஸோட பண்ண மட்டும்தான் அந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகும். அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக வரும். ஸோ 1 day 2 day நான் பண்ணிட்டேன், 1 day ஒரு 3 to 4 days நான் இதை ஃபாலோ பண்ணிட்டேன், ஸோ இதில் ஒரு ரிப்ளையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடுத்ததுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிட்டீங்க, அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் கிராஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா தேர் இஸ் நோ மோர் யூஸ். எந்த வித பயனும் இல்லை. நீங்கள் ஜம்ப் பண்ணி அடுத்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண நம்மளுக்கு அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மைண்ட் ஃபோக்கஸ்ட், உங்களை ஃபோக்கஸ்டாக இருந்து ஒரு விஷயத்தை நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அண்ட் மோர் பர்சனலி இஃப் யூ ஹாவ் அ கைட், உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆனால் யூ ஹாவ் டு பி சூஸ் அ பர்ஃபெக்ட் மென்டர். ஒரு பர்ஃபெக்டான ஒரு மென்டர் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா மச் பெட்டர். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தில் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிப்ளை கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே நான் இந்த ஒரு விஷயத்தெலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதில் சில விஷயங்கள் நான் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக என்னால் எடுக்க முடியல, பட் மோர் ஓவர் ஐ வில் ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் டே. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங் இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கைட் இருந்தாங்கன்னா அண்ட் பெஸ்ட்டான ஒரு கைடாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே அருண், எனக்கு ஒரு பெஸ்ட்டான கைடு யார் இருக்கா அப்படிலாம் நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னா யூ கேன் ஆஸ்க் த யூனிவர்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கைடை அண்ட் பெட்டர், உங்களோட பேரண்ட்ஸாக இருந்தால் மச் பெட்டர், உங்களோட தாய் தந்தையாக இருக்கும்போது, அதாவது இல்லை நான் இன்னும் பெஸ்ட்டாக நான் ஒரு பர்ஃபெக்ட் என்னோடய லைஃப்பில் ஒரு வெல்விஷர் இருக்கிறாங்க, ஸோ அவங்கள்ட்ட நான் அதை ஷேர் பண்ணி நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறேன் அப்படின்னா வெல் அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட எந்த ஒரு ஸ்கில் செட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் பேசுனாலும் சரி, நீங்கள் ஆங்கிலத்தில் ப்ராப்பராக கான்வர்சேஷன் பண்ணணும், ஒரு டியூன் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்யூனிகேட்டர், ஒருத்தவங்க பேசும்போது அவங்கள ஃபுல்லாக கவனிக்கப்பா, ஓகேப்பா சூப்பராக பேசுகிறாங்கப்பா, அவங்கள்ட்ட ஏதோ ஒரு வசீகரம், ஒரு கரிஷ்மா, சில ஆராஸ், ஒரு பாசிட்டிவான ஆரா இருக்குது, இது எல்லாத்தையும் எங்கே உங்களை ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான். ஒரே விஷயந்தான், நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஒரு விஷயந்தான். அதை வச்சு நீங்கள் செய்யும்போது எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மைண்டில் வச்சுங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் எமோஷ்னலி நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி சில விஷயத்த பண்ணும்பொழுது அதுக்கான ரிப்ளை ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை ஏன் நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, உணர்வின் மொழி தான் யூனிவர்ஸ் கேட்கும், உணர்வின் மொழி மட்டும்தான் யூனிவர்ஸ் கேட்கும். ஸோ உணர்வு ரீதியாக தயவு செஞ்சு எப்போவுமே நீங்கள் ஒரு சேடாவோ ஒரு ஏக்கத்தோடையோ இல்லை ஒரு பதட்டம் பயம் இது கூட உணர்வுகளில் தான் ஆட் ஆகும். ஏன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் அதெல்லாம் சின்ன சின்ன எமோஷன்ஸ். ஸோ நீங்கள்
எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தையே ரிப்ளிகேட் பண்ணுங்களேன், அதுக்கான ரிப்ளை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரியலைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். இந்த ஆடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். டேக் கேர். சைனிங் ஆஃப்.